நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், எங்கு 1-2 பேர் கூடி ஒருமனப்பட்டு செபிக்கிறீர்களோ அந்த இடத்துல நான் கடந்து வருவேன். நம்ம 2-3 பேரா இருந்தாலும் அப்படிதான். நம்ம இப்ப குடும்பத்துல நம்ம 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா, அந்த 2 பேரும் நம்ம ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம விரும்பினோம்னா நிச்சயமாய் அந்த இடத்துல அவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில இருந்து கூப்பிடுகிறோம் என்பது அவருக்கு தெரியும். ஐயோ, நான் 2 பேர் தான் நாங்க உட்கார்ந்துருக்கோம், இந்த இடத்துல ஏசப்பா வருவாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமாய் அவர் வருவார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஒருமனப்பட்டு அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் கூப்பிடுகிற காரியம் என்ன என்பதை அறிந்து அதற்கு பதில் தருவதற்காய் அவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம தனிமையா இருந்து கூப்பிட்டாலும் அந்த இடத்துலயும் கர்த்தர் இறங்கி வருவார். வேதத்தில் அநேக இடங்கள் அவர் இறங்கி வந்ததை நம்மளால பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்க, எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து வனாந்தரத்துல வந்து இருக்கும் போதும் அங்கேயும் கர்த்தர் இறங்கி வந்தார். அந்தந்த இடங்களில் அவர் என்ன பண்ணார், மேக ஸ்தம்பமா இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இரவில் அக்னி ஸ்தம்பமா இறங்கி வந்தார். எந்த இடத்துல நம்ம வாசம் பண்ணுகிறோமோ இடம் அங்க முக்கியமல்ல, நம்ம எந்த இடத்துல வாசம் பண்ணுகிறோம் அது இல்ல, ஆனா நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தான் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். அவர் நம்முடைய மத்தியில வாசம் பண்ண வேண்டும் என்று நாம் விரும்பினார். நிச்சயமாய் நாம் வாசம் பண்ணுகிற இடம் எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல அவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா.